வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிணற்றில் இறந்து கிடந்த ஒரு மாணவி உடல் மீண்டும் உடற்கூறு ஆய்வு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அருணாச்சலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாசனத்திற்காகவும் மகாமகத்திற்காகவும் மேட்டூர் அணை நாளை திறப்பு. முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாவோயிஸ்ட் செல்வாக்குள்ள பகுதிகளில் கூடுதல் படைகள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கிணற்றில் இறந்து கிடந்த சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளில் மோனிஷாவின் உடலை மீண்டும் உடற்கூறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கிணற்றில் இறந்து கிடந்த தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 3 மாணவிகளின் உடல்கள் ஏற்கனவே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 2 மாணவிகளின் பெற்றோர்கள் உடலை பெற்றுச் சென்றனர். ஆனால் மோனிஷா என்ற சென்னையைச் சேர்ந்த மாணவியின் உடலை வாங்க அவருடைய பெற்றோர் மறுத்ததால் மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. மோனிஷாவின் உடலை மறு உடற்கூறு ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டுமென்றும் வழக்கு விசாரணையை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி மாணவியின் தந்தை தமிழரசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பையா மனுதாரர் கோரியபடி போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை தடயவியல் துறை தலைவர் சம்பத்குமாரை உள்ளடக்கிய குழுவினர் சென்னையில் மறு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். சித்த மருத்துவக் கல்லூரி மாணவி மோனிஷாவின் உடலை மறு உடற்கூறு ஆய்வு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை வரவேற்பதாக கல்லூரி மாணவிகளும் பெற்றோரும் தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 3 மாணவிகள் இறந்த சம்பவம் தமிழகத்தையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த 3 மாணவிகள் 2 மாணவிகள் உடல்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் நேற்று முன்தினமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மேலும் சென்னையை சேர்ந்த மோனிஷா உடல் மட்டும் உடற்கூறு செய்யப்பட்டு ஒப்படைக்காத நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவங்களுடைய பெற்றோர்கள் நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அந்த வழக்கு நேற்று தள்ளி வைக்கப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் அந்த மாணவியோட உடல் மறு உடற்கூறு ஆய்வு பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவை இந்த மாணவிகளும் பெற்றோர்களும் வரவேற்றிருக்காங்க. கோர்ட்ல மோனிஷாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொடுத்த ரிசல்ட்டை நாங்கள் வரவேற்கிறோம். அது நாங்கள் எதிர்பார்த்தோம். கோர்ட் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு நியாயத்தை செஞ்சதுக்காக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு சீக்கிரம் ஒரு ரெமெடி எடுக்கணும். கவர்மெண்ட் சீக்கிரமாக எடுக்கணும். எங்களுக்கு இலவச கல்வி கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த மோனிஷாவினுடைய உடலை மறு உடல் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இந்த மாணவர்களுடைய மறுவாழ்வை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் அந்த நீதி விசாரணை அதுக்குண்டான அந்த இறந்தவர்களுடைய அந்த விசாரணை முறையான விசாரணை உரிய அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை கொடுக்கணும் சார். வேந்தர் செய்திகளுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஆர் சுரேஷ். சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் தொடர்பாக காவல்துறையினரால் தேடப்பட்ட வெங்கடேசன் என்பவர் இன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கள்ளக்குறிச்சி தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த மாணவிகள் 3 பேர் கடந்த வாரம் கிணற்றில் இறந்து கிடந்தது தொடர்பாக ஏற்கனவே சித்த மருத்துவக் கல்லூரிக்கு சீல் வைக்கப்பட்டு கல்லூரியின் தாளாளர் வாசுகி அவரது மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவரான கல்லூரி தாளாளருக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் வெங்கடேசன் என்பவர் சென்னை சைதாப்பேட்டை 9வது குற்ற நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பிலிப் நிக்கோலஸ் அலெக்ஸ் அவரை பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் அதுவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்குமாறும் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாணவிகளின் மரணம் தொடர்பாக சென்னையில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பில் முன்னாள் மாணவர்கள் செய்தியாளர்களுடன் பேசினர். சித்த மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் முறைகேடு மற்றும் அடக்குமுறை குறித்து மனித உரிமைகள் ஆணையம், தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் உள்ளிட்ட 15 துறைகளில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுத்திருந்தால் 3 மாணவிகளின் மரணத்தை தடுத்திருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். நிர்வாகத்தின் கொடுமை தாழாமல் பல மாணவர்கள் இடையிலேயே படிப்பை நிறுத்திவிட்டதாகவும் இதுவரை ஒருவர் கூட பட்டம் பெறவில்லை என்றும் இந்த மாணவர்கள் கூறினர். தேசிய ஆதி திராவிடர் ஆணையத்தை தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த கல்லூரி எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்தது தமிழக ஆதி திராவிடங்கள இயக்குநரகம், அடுத்து வந்து கல்வி உதயத்தை கையாடல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அடுத்து அந்த கல்லூரியில் வந்து வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வரைக்கும் கொடுத்துருக்கோம், அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அண்ட் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறைக்கு கொடுக்குறோம், அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல. அடுத்தது சிஎம் செல்லுக்கு கொடுத்தோம், சிஎம் செல்லும் ஆக்ஷன் எடுக்கல. அடுத்த தமிழக கவர்னருக்கு கொடுத்து பார்த்தோம், அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களும் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரி இல்லை. கல்லூரி வேளையாக தன்னை இரவு நேரத்தில் சென்னைக்கு அனுப்பி வைத்ததாகவும் பணியாவிட்டால் தேர்ச்சியடைய முடியாது என நிர்வாகத்தின் மிரட்டியதால் படிப்பை இடையிலேயே நிறுத்தியதாகவும் முன்னாள் மாணவி வாணிஸ்ரீ தெரிவித்தார். 3 மாணவிகளிடமும் மிரட்டி கடிதம் வாங்கிக் கொண்டு பின்னர் அவர்களை அடித்துக் கொன்றிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். விழுப்புரம் கலெக்டர் மேம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே நடக்குது, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கலெக்டர் மேம் வந்து அதை பற்றி எதுவுமே அவங்க எடுத்துக்கவே இல்லை. இந்த 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 நியூஸ் வந்து மேம்க்கு போயிருக்கு. இந்த 3 பேர் மட்டும் கலெக்டர் மேம் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்ற நியூஸ் எப்படி வந்து மேம் கிட்ட போச்சு? மேம் கிட்ட போனால் இந்த 3 பேரையும் வந்து நம்ம எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதால தான் இது வந்து பிளான் பண்ண மர்டர் தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாகவே அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது குறித்து 2 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் குழப்ப நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் நேற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனை எதிர்த்து பேரவைத் தலைவர் மற்றும் காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது குறித்து நாளை மறுநாளுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ளபோது குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. It came up for hearing before Constitution bench of the Supreme Court today. Case will now be heard by the Constitution bench on Monday. Situation, law and order situation in the state is concerned. They are confidential documents. They are between the governor as the President of India or the Cabinet Secretariat. That the reports sent by the governor, one report recommending President's rule and another reports about the law and order, they should be given and shown to the honorable judges in a sealed cover. பாசனத்திற்காகவும் மகாமக திருவிழாவிற்காகவும் மேட்டூர் அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் தாமதமாக நடவுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் கூடுதலாக தண்ணீர் திறக்க வேளாண் பெருங்குடி மக்கள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, கோரிக்கையை ஏற்று சுமார் 70,000 ஏக்கர் நிலங்களில் பாசன வசதிக்காக நாளை முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை நாள் ஒன்றிற்கு 6,000 கன அடி நீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் மகாமக திருவிழா வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கும்பகோணம் நகரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர ஆணையிட்டுள்ளதாகவும் கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, மகாமக திருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் தேவைக்காகவும் சிறப்பு நிகழ்வாக மேட்டூர் அணையில் இருந்து நாளை முதல் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை 6,000 கன அடி தண்ணீர் திறக்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில்தான் மீனவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தான் மேற்கொண்டு வரும் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை திருவல்லிக்கேணியில் மீன் வணிகர்களை இன்று சந்தித்து உரையாடினார். அப்போது மீனவர்களின் கடனை தள்ளுபடி செய்தது, மீன் வளர்ச்சிக் கழகம் தொடங்கியது உள்பட மீனவர்களுக்காக பல நல்ல திட்டங்களை தொடங்கியது திமுக ஆட்சியில்தான் என்று அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் இருந்தபோது, கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மீனவர்களை என்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டோம். ஆனால் இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் எந்த சலுகைகளையும் எந்த திட்டங்களையும் இந்த மீனவ சமுதாயத்திற்காக கொண்டு வரவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய, வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகம் உள்ள மாநிலங்களில் மத்திய ஆயுதப்படையை பலப்படுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் தீவிரவாத அபாயம் உள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாவோயிஸ்ட் ஆதிக்க பகுதிகளில் மத்திய படையை பலப்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்படி இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஆயுதப்படை பிரிவின் எண்ணிக்கையை உயர்த்தப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட மாநில இளைஞர்களே படைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும்
தேவைப்பட்டால் வயது மற்றும் கல்வி தகுதியை மாநில அரசு தளர்த்திக் கொள்ளலாம் என்றும் மத்திய அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை பல்கலையின் தற்காலிக துணைவேந்தர் சந்திக்க முயன்றபோது அவரை சந்திக்க மாணவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் ரோஹித் விமுலவின் தற்கொலை நாடு முழுவதும் புயலை எழுப்பியுள்ளது. ஹைதராபாத் பல்கலை மாணவர்கள் தொடர்ந்து பல வகை போராட்டங்கள், மெழுகுவர்த்தி பேரணி போன்றவற்றை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்காலிக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கும் லிபின் ஸ்ரீவத்சவ போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை சந்தித்து பேச்சு நடத்த முயன்றார். அப்போது அவரை சந்திக்க மறுப்பு தெரிவித்த மாணவர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இரு சாலை விபத்துகளில் 5 பேர் பலி. திருச்சி கரூர் அருகே துயரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து தொடர்பான வழக்கை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியாகினர். தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையை அடுத்து 11 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். பள்ளி நிறுவனர் பழனிசாமிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தமக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமாறு தாளாளர் பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் 11 பேரை விடுதலை செய்ததை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக அரசு வெளியிடும் அறிவிப்புகள் அனைத்தும் வெற்று அறிவிப்புகளாகவே இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தருமபுரி மாவட்ட மக்களை புளோரைட் பாதிப்பில் இருந்து காப்பாற்ற தொடங்கப்பட்ட ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் மக்களுக்கு இன்னமும் முழுமையாக சென்றடையவில்லை என்று தெரிவித்தார். இந்த மாவட்டத்திற்கு வடக்கிலே தென்பெண்ணையாறு, மேற்கிலே காவிரி ஆறு. ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சம்பந்தமாக இன்னும் திட்டப்பணிகள் முடியவில்லை. பல கிராமங்களுக்கு தண்ணீர் கிடையாது. இப்பொழுது தேர்தலுக்காக பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது அரசாங்கத்தினிடம். இந்த அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக தான் இருக்கப் போகிறது. நடைமுறையில் எதுவும் இருக்கப் போகிறது கிடையாது. கூடன்குளம் அணுமின் திட்டம் தோல்விகரமானது என்பதால் அணுமின் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று அணு உலைக்கு எதிரான போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சிறையில் முகிலனை சந்தித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 7 மாதங்களாக முடங்கி கிடந்த கூடன்குளம் முதல் அணு உலையில் சோதனை நடைபெறுவதாக நிர்வாகம் கூறியிருப்பது மக்களை திசை திருப்பும் செயல் என்றார். முதல் 2 அணு உலைகளே ஓடவில்லை, முடங்கி கிடக்கின்றன. இந்த நிலையில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது 4வது அணு உலைகளை நாங்கள் கட்டப்போகிறோம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை சட்டமன்றத்துக்கு எடுத்துச் செல்வது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். கூடன்குளத்தில் 3வது மற்றும் 4வது உலைகளை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 1 மற்றும் 2வது அணு உலைகள் செயல்படாமல் உள்ள நிலையில் தற்பொழுது 3வது 4வது உலைகளுக்கு அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்திருப்பது மக்களுக்கு எதிரானது என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோ சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். யூனிட் 1ம் 2ம் செயல்பட முடியாது என்கிற விஷயத்தை மறைப்பதற்காக மட்டுமே, மக்களை திசை திருப்பதற்காக யூனிட் 3 and 4 வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என்று அணு உலை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மனிதர்களுக்கு எதிரான செயல். நிச்சயமாக அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். யூனிட் 1 and 2 பற்றி உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும்னு நாங்கள் பூவுலகின் நண்பர் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் கட்சி அலுவலகம் தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரிடையே இன்று மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து கட்சி அலுவலகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். ஆம்பூர் நேதாஜி சாலையில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் அலுவலகம் மற்றும் கடைகள் செயல்பட்டு வந்தன. காங்கிரஸில் இருந்து பிரிந்த பின்னர் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கட்டடத்தை கைப்பற்றி அலுவலகம் அமைத்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று அலுவலக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். தகவல் அறிந்து தமிழ் மாநில கட்சியினரும் அங்கு வரவே இருதரப்பினரும் மோதிக்கொண்டனர்.
இந்த மோதலில் இரு கட்சியைச் சேர்ந்த 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இருதரப்பையும் சேர்ந்த 20 பேர் கைது செய்யப்பட்டதுடன் பிரச்சினைக்குரிய கட்டடத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். மேலும் மோதல் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முறையான ஊதியம் வழங்காததை கண்டித்து நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை காசநோய் பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் காசநோய் பிரிவில் காசநோய் பணியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் தொடக்கத்தில் 2 மாதங்கள் ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் ஊதியம் வழங்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். அதுகுறித்து அம்மா அழைப்பு மையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உதகமண்டலத்தில் உள்ள சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்திற்கு செல்லுமாறு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இணை இயக்குநர் அலுவலகத்தில் உரிய பதிலளிக்க படாததை அடுத்து 100க்கும் அதிகமான களப்பணியாளர்கள் இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 மாசமா வேலை செஞ்சு எனக்கு 1 மாசம் சம்பளம் கூட கொடுக்கல. இதை பற்றி 1100க்கு அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க ஹெல்த்துக்காக என்கொயரி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இவங்க கிட்ட அதை பற்றி கேட்டப்போ இவங்க எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஆர்என்டிசிப்பில் 18 மாதம் வேலை செஞ்சுருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அப்புறம் இப்போ சம்பளமும் கிடைக்கல, எங்களுக்கு வேலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும், 750 பேருக்கு நல்ல முடிவு வேணும்னு நாங்கள் வந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணையில் இருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தண்ணீர் திறந்து வைத்தார். தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து அணை பகுதியில் மலர் தூவப்பட்டது. இதன் மூலம் 16 கிராமங்களைச் சேர்ந்த 10,517 ஏக்கர் பரப்பளவிலான நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் கரும்பு, நெல் மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வாணியாறு அணையிலிருந்து 1425ஆம் ஆண்டு பசலிக்காக இன்று முதல் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை கொண்டு மரவள்ளி, கரும்பு, நெல், மக்காச்சோளம், பருத்தி ஆகிய பயிர்களை பயிரிடுவோம். ஏறக்குறைய 10,557 ஏக்கர் நேரடியாக பயன்பெறும். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுவோர் கட்சி தலைமையில் விருப்ப மனு அளிப்பது இன்று தொடங்கியது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் உள்ள மாங்கனி அரங்கில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவர் அன்புமணி தங்கள் தொகுதியில் போட்டியிட கோரி மயிலம், சோழிங்கநல்லூர், அணைக்கட்டு உள்ளிட்ட 10க்கும் அதிகமான தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் விருப்ப மனு அளித்தனர். இதேபோல் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி போட்டியிட கோரி மேட்டூர், பென்னாகரம் தொகுதி தொண்டர்கள் மனு அளித்தனர். வரும் 5ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. திருச்சி அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி பாலக்கரை இருதயபுரத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் விஜய் என்பவர் குடும்பத்துடன் காரில் தொட்டியத்திற்கு சென்று கொண்டிருந்தார். முசிறியை அடுத்த ஐயம்பாளையத்தில் எதிரே வந்த அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்டன. இதில் காரில் இருந்த அலெக்ஸ் விஜய், ராணி ராஜன் மற்றும் இன்ஃபென்டா எலிசபெத் ஆகியோர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த பேருந்து பயணிகள் 3 முசிறி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் அருகே மினி வேன் மற்றும் மணல் லாரி மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 2 உயிரிழந்தனர். கரூரைச் சேர்ந்த பாபுராவ் என்ற 70 வயது முதியவர் உடல்நிலை சரியின்றி நேற்று மரணமடைந்தார். அவரது உடலை மின்மயானத்தில் அடக்கம் செய்ய உறவினர்கள் 10க்கும் அதிகமானோர் மினி வேனில் சென்றனர். மினி வேனை ஓட்டிய விஜயகுமார் என்பவர் குடிபோதையில் இருந்ததால் தாறுமாறாக ஓட்டிச் சென்று கரூர் நெரூர் சாலையில் பஞ்சமாதேவி பிரிவில் மணல் லாரி ஒன்றின் மீது மோதவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஜனார்த்தனன் என்ற 10 வயது சிறுவனும் லக்ஷ்மணன் என்பவரும் உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமுற்ற ஓட்டுநர் உட்பட 5 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து வெங்கமேடு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்டோ வந்து ஃபுல் போதைங்க, அடிச்சுட்டு வந்து 2 ஸ்கூல் ஸ்பாட் அவுட்டுங்க. ஒருத்தர் வந்து ஜிஹெச் சீரியஸாக இருக்காருங்க. டிரைவர் வந்து போயிலேருந்து அப்படிங்க. டிரைவர் வண்டி நிப்பாட்டம் வரும்போது சதாசிவம் பக்கத்தில் ஒரு பையன் வந்து டூவில் குறுக்கு போட்டு ஆட்டோவை தேக்கி நிப்பாட்டி பிடிச்சி டிரைவரை உட்கார வச்சுட்டாங்க. டாடா ஏசிக்காரை வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு லாரி மேலே வந்து அடிச்சிட்டேன். அதில் வந்து லாரிக்காரங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. வந்து இவனா வந்து போதையில் வந்து அடித்தது அது மாதிரி ஆச்சு.
திருப்பூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 1ஆம் வகுப்பு மாணவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். திருப்பூர் கேவிஆர் நகரில் இயங்கி வரும் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சேர்ந்து 1ஆம் வகுப்பு பயின்று வந்த சிவராமை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து படுகாயமடைந்த மாணவர் சிவராம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு விஷயம் வெளியே வரணும்ல. அது விட்டு போலீஸ்கார் யாரும் உள்ள போகாம எல்லாரும் உள்ள போய் எங்களை யாரும் உள்ள அனுப்பாம இருந்துட்டாங்கன்னா அவங்க வாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்தா என்ன எப்படி எங்களுக்கு தெரியும்? குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்புறம் பெரம்பலூரில் தொடங்கவிருக்கும் புத்தக திருவிழாவை ஒட்டி புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூரில் வரும் 29ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறவிருக்கிறது. இதையொட்டி பெரம்பலூர் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே பெரம்பலூர் வாசிக்கிறது என்ற பெயரில் நடைபெற்ற புத்தக வாசிப்பு நிகழ்ச்சியை சாராட்சியர் மதுசூதனன் ரெட்டி தொடக்கி வைத்தார். புத்தக வாசிப்பை அதிகரிக்க வேண்டுமென்ற விழிப்புணர்வு நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜனவரி 29 பிப்ரவரி 7 வரை புத்தக திருவிழா நடக்குது. அதை முன்னிட்டு இன்னைக்கு பெரம்பலூர் வாசிக்கிறங்கிற நிகழ்ச்சி காந்தி சிலை கிட்ட நடத்தினாங்க. அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அதில் நானும் கலந்துக்கிட்டோம். புத்தகங்களை வாசிச்சா நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால எல்லாரும் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். நம்ம புத்தகத்தை வாசிக்கிறதுனால நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது நானும் படிச்சு பெரிய நிறைய பிள்ளைங்களுக்கு புத்தகம் நல்லா படிக்க சொல்லுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே உங்க பர்த்டே ஏதாவதுன்னா அவங்களுக்கு புத்தகத்தை கிஃப்டாக கொடுங்க. இது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலப்பர் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் 1000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் உள்ள இந்த கோவிலில் போகர் முனிவரால் நவபாசனத்தால் செய்யப்பட்ட குழந்தை வேலப்பர் சிலை உள்ளது. இந்த கோவிலில் தைத்தேரோட்ட திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. நிகழாண்டிற்கான தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சுவாமி குழந்தை வேலப்பருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் வான வேடிக்கைகள் மற்றும் மேளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 1000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கொடியேற்ற விழாவிலிருந்து 10 நாள் திருவிழா ஓடும். 9 நாள் தேரோட்டம் நடக்கும். இந்த 9 நாளைக்கும் ராத்திரியில் குமாரசாமி பவனி வருவார். ஊர் பொதுமக்களும் அதிகாரிகள் தேவஸ்தான அதிகாரிகளும் முன்னிருந்து இந்த திருவிழாவை நடத்தி வைப்பார்கள். மேலும் பல ஊர்களிலிருந்து பல கோரிக்கைக்கு பல நாடுகளிலிருந்து இந்த கோவிலுடைய விழாவை நாடி தேடி வருவார்கள். தேடி வந்து அவருடைய அருளும் புகழையும் பெற்று செல்வார்கள். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு சானியா இணை முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தீவிரவாதிகளின் குடியுரிமையை பறிக்கும் சட்ட முன்வரைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் நாட்டு சட்ட அமைச்சர் கிறிஸ்டியன் தௌப்ரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்களில் 130 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அதிபர் பிரான்சுவா ஹொல்லாந்து தீர்மானித்தார். இரட்டை குடியுரிமையுடன் பிரான்சில் தீவிரவாத வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களின் குடியுரிமையை ரத்து செய்யும் புதிய சட்டத்தை கொண்டுவர அரசு முடிவு செய்தது. இதற்கான சட்ட முன்வரைவு மீது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு சட்ட அமைச்சர் கிறிஸ்டியன் தௌப்ரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்கப்படுவதாகவும் புதிய அமைச்சராக ஜீன் ஜாக்வேஸ் விரைவில் பதவியேற்க உள்ளதாகவும் பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு சானியா மிர்சா மார்டினா ஹிங்ஸ் இணை முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டியில் சானியா மிர்சா மார்டினா ஹிங்ஸ் இணை கோர்ஜஸ் பிலிஸ்கோ இணையை எதிர்த்து விளையாடியது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சானியா மிர்சா இணை 8-1, 6-0 என்ற நேர் செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
but that was comprehensive. Martina Hingis and Tanya Mirza steamrolling their way to the women's doubles final. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிணற்றில் இறந்து கிடந்த ஒரு மாணவி உடல் மீண்டும் உடற்கூறு ஆய்வு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அருணாச்சலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாசனத்திற்காகவும் மகாமகத்திற்காகவும் மேட்டூர் அணை நாளை திறப்பு. முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாவோயிஸ்ட் செல்வாக்குள்ள பகுதிகளில் கூடுதல் படைகள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.